கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யாரிடத்தில் அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சிறிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடிஸ்தானமாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அழகான வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல யாரிடத்தில் அன்பு இன்னைக்கு பூரணப்பட்டிருக்கும்? வேதத்தை போதிப்பவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால், நாம் போதிக்கிறதுனாலையும் கிடையாது, கேட்கிறதுனாலையும் கிடையாது. நாம் போதித்த கேட்ட வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் என்ன இருக்கும்? அந்த மெய்யான தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அன்பு எனக்குள்ளே பூரணப்படும் போது மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் அநேகருடைய ஜீவிதத்தில் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எங்களுக்குள்ள அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அன்பு அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் பார்க்கும்போது, அதாவது தேவை நிறைந்த இடங்கள் எனக்கு அன்பு வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது தனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தேவை யாருனால் சந்திக்கப்படுகிறதோ அந்த ஆட்கள் எடுத்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு பூரணமான ஒரு அன்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வெளிப்புறமான ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்தி என்ன செய்கிறோம் அன்னைக்கு பார்க்குறோம். ஏன்னா அன்பினால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பல பேர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை இன்றைக்கி பார்க்குறோம். அன்பு, உண்மையான அன்பு என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு யதார்த்தமாய் போய் நம் அன்பினால் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த வேத வசனத்தினால் உண்டாகிற அந்த தேவ அன்பு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அன்பு எங்கேயுமே என்ன செய்யாது? யாரையும் அது குற்றப்படுத்தாது. அந்த அன்பு யாரையுமே அது வஞ்சிக்காது. அந்த அன்பு யாரையுமே அது வெறுக்காது. ஏன்னு சொன்னால், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போதிலோ அவர் தன் ஜனத்தின் மேல் அவர் அன்பை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வசனம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும்? அந்த தேவ அன்பு பூரணப்படுமே தவிர, நான் கேட்டதுனாலையோ பேசினதுனாலையோ நிச்சயமாக எந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த அன்பு வெளிப்பட போகிறதே கிடையாது. அதனால் நம்ம யதார்த்தமாக ஒரு அன்பை மனுஷங்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஏன்னா மனுஷன் இருக்க போகிற கொஞ்ச நாட்கள் வேதம் சொல்வது போல அவனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருக்கிற நாள், இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நாளைக்கு நம்மளால் பார்க்க முடியலை. இன்னைக்கு நம்மோடு கூட நடக்கிறதான மனிதர்கள் நம்மோடு கூட சாப்பிட்ருப்பாங்க, நம்மோடு கூட எங்கேயாவது வந்திருப்பாங்க. அந்த மனுஷன் திடீர்னு நினைச்சாங்க இந்த பூமியை விட்டு இன்னைக்கு மாற்றப்படுகிற சூழ்நிலையை பார்க்குறோம். அப்படி இருக்கிற இந்த காலத்தினுடைய சூழ்நிலையில் நாம் மரணப்பட்டு போகும்போது நாம் இந்த பூமியில் சம்பாதித்து வைத்திருக்கிற எந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நமக்குள் வரப்போகிறதே கிடையாது. ஆனால் நாம் அன்பை சம்பாதித்து வைத்திருந்தால் நாம் இந்த பூமியிலிருந்து மாற்றப்படும் போது மட்டுமல்ல, நம்முடைய நினைவுகள் இந்த பூமியிலே நிலையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், தேவ அன்பு இருக்கும் பொழுது இந்த பூமியில் மற்றவர்களாக நாம் என்ன செய்வோம்? ஒரு உயர்ந்ததான சிந்தனைக்குள்ளாய் நம்ம நிலைநிற்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். அந்த அனுபவத்தை நமக்குள்ளே உருவாக்க நாம் கேட்கிற வசனங்களுக்குள் நம்ம நிலைநிறுத்திக் கொள்வோம். வசனத்தின்படி வாழ்வோம். தெய்வ அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் செபிப்போம். பரிசுத்த பிதாவாகிய தெய்வமே,
இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வேத வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு வேத வசனத்தை கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதரிடத்தில் கூட அப்பா நாங்கள் அன்பை நாங்கள் யதார்த்தமாய் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. அன்பினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தின் சூழ்நிலைக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நிலைமை என்னிருந்து வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே, நான் வசனத்தை உட்கொண்டு வசனத்தின்படி வாழ்ந்து தெய்வ அன்பை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்த என் கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களுக்குள் என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கிற கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உண்டான தேவைகளை சந்தித்து கொடுங்க. அவருடைய போக்கிலும் வரவிலும் எல்லா காரியத்திலும் உடைய கிருபை கூட இருக்கும்படியாக செபிக்கிற ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இயேசுவின் மூலம் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.